ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் பதிவில் கேட்டதை தரும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்களை பற்றி காண்போம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம். அரோகரா என்றால் பரம்பொருளே என்னை காப்பாற்று என்று பொருள். அதனால்தான் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் அரோகரா சொல்லி வழிபடுகிறார்கள். இது தவிர முருகனை என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம். பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் வணங்கி வருகின்றனர். முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற விரதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான். குழந்தை வரத்திற்கு மட்டுமின்றி எந்த பிரச்சனை தீர வேண்டும், என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகன் பெருமானை மனதார வழிபட்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். மற்ற தெய்வங்களைப் போல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது. மனதால் முருகனை நினைத்து அவரை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும். பெருமானை வழிபடும் போது முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களிலும் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை மனதார காலையிலும் மாலையிலும் சொல்லி வழிபட வேண்டும். 21 முறை, 108 முறை, 1008 முறை என இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு. இப்படி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகன் மந்திரங்களின் பலன்களும். ஓம் சரணபவ. பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும். ஓம் சண்முகனாய நமக. ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நமக. அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும். வேணவா வேணவா வெற்றி கிடைக்கும். ஓம் குமாராய நமக. ஆரோக்கியமும் மகிழ்ச்சி கிடைக்கும். ஓம் கந்தாய நமக. வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக. தடைகள் விலகும். ஓம் சுவாமிநாதாய நமக. முருகனின் கருணையும் ஆசையும் கிடைக்கும். ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக. அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும். முருகன் என்னும் அதிசயத்தை தொடர்ந்து பார்ப்போம். அவன் அருளால். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா சரணம்.